இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். இப்போ வந்து நம்ம ஒரு ரோப்ளாக்ஸில் தான் ஒரு கேம் போகிறோம். அதுக்கு பேர் தான் பிளாக் ஃப்ரூட்ஸ். இப்போ வந்து பிளாக் ஃப்ரூட்ஸ் தான் இப்போ விளையாட போகிறோம். அதாவது ரோப்ளாக்ஸில் இருக்கிற ரொம்ப ஃபேமஸான கேம். அப்படியே நம்மளோட தம்பி கூட வந்திருக்கான் பார்த்தீங்களா. நான் வந்து ஒரு கருப்பாண்டி மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸும் வாங்கிக்கிறேன். அவன் வந்து என்னவோ ட்ரெஸ் போட்டிருக்கான். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு குஷ்ட இருக்கணும் சொல்கிறாங்க. இப்படி ஒரு குஷ்ட இருக்கணும். 5 பண்டிட்டான். யார் அவன் பண்டிட்டு? டேய் இங்கே இருக்கிறதே நான் தான் நானே பண்டிட்டான். லெவல் 5 நான் என்ன லெவல் 1 லெவல் 1 ஓசிக்கல அடிக்கலாமா? ஓசிக்கல ஐயோ ஃப்ரீ ஃபயரில் ஓசிக்கல அடிக்கிற மாதிரி ஓசிக்கல கவியில் ஓசிக்கல் பற்றியாச்சே. ஒரு ஓசிக்கல் ஓ இந்த மாதிரி தாங்க ஓய் ஓசிக்கல லெவல் 2 நான் லெவல் 2 போயிட்டேன். இப்போ வந்து நம்ம 5 பேரை முடிக்கிறோமா? கடைசி வக்கீல் ஓசிக்கலா தான் இருக்கணும். ஓசிக்கல் அப்படி ஓசிக்கலா அடிலையாடா அது நான் டேமேஜ் கொடுத்தேன் அவனுக்கு. இதில் வந்து நம்மளோட வேறு பிளேஸெல்லாம் அடிக்க முடியும். ஏய் யாரோ ஓசிக்கல தட்டுறான். ராபிட் மாதிரி இருக்கிறேன். தலை ராபிட் மாதிரி இருக்கு. நான் ஓசிக்கல் ஆச்சாச்சு. அவன் என்னடா ஓசிக்கல் ஆச்சா? நான் கூட ஓசிக்கல் இருக்கிறேன். அது ஓசிக்கல். இப்போ வந்து இந்த ஸ்டாட்ச்னு இருக்கா? இந்த ஸ்டாட்ச் எதுக்குன்னா உங்களோட டேமேஜ் அதிகம் பண்ணுறதுக்கு. இப்போ வந்து நம்ம இது 20 எவ்வளோ இருக்குது நம்மக்கிட்ட? 12 தான் இருக்குது. எல்லா இடத்துக்கும் மில்லியன்ல போட்டுக்கோங்க. மில்லியன் போட்டால் இதுக்கு இது ஏறும். ஓகேவா? இது ஏறினா தான் உங்களால் மஸ்தாக டேமேஜ் கொடுக்க முடியும். வந்து திரும்ப அதே புஷ்ட்டு எடுத்து ஹாப்பின்னு உன போகிறோம். நீ என்கிட்ட வந்து ஒரு ஓசிக்கல் தட்டினா நான் உங்ககிட்ட 1000 ஓசிக்கல் தட்டுறேன்டா. ஐயோ தட்ட முடியலையே. தலை எப்படி ரேபிட் மாதிரி கொண்டு வந்துச்சான்? ஒரு பிளாக் ஓசிக்கல் எவங்கிட்ட என் தம்பிக்கிட்ட இருந்தான். வேற எவனாரா அடிக்கிற என்னடா செவத்தப்பா என்ன சொல்லுது? இது எல்லோ ஸ்ட்ராபெரியா அப்படின்னு நாடா ஓசிக்கல் கட்ட பார்க்குறேன். சார்ஜ் போட்டியாடா? நான் போட்டேன். அப்புறம் இப்போ வந்து இந்த எனிமி அடிச்சோடனே நான் ஸ்டார்ட்ஸில் எதுக்குன்னு சொல்கிறேன். இப்போ வந்து இந்த எனிமி அடிச்சாச்சு. அது லெவல் 6 போயாச்சு. இப்போ வந்து ஸ்டார்ட்ஸ் இருக்குல்ல நான் பார்த்தீங்கன்னா இப்போ மிலேக் போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு எனர்ஜி வரும். வந்து நம்ம யூஸ் பண்ணுற வெப்பன் பேர் தான் ஃபைட்டிங் ஸ்டைலுக்குலாம் எனர்ஜி தேவை. அதாவது கையில் குத்துறதுக்கு எனர்ஜி தேவைனால நம்ம வந்து மிலேக் தான் போடணும். மிலேக் போட்டால் இந்த ஒரு எனர்ஜின்னு கீழே ஒரு ப்ளூ கலரில் இருக்குது பார்த்தீங்களா ஹெல்த்துக்கிட்டே. அதுதான் எனர்ஜி. அது யூஸ் பண்ணால் தான் நம்மளால் ஃபாஸ்ட்டாக ஓட முடியும். இப்படி ஓகே. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு டிஃபென்ஸ்னால் நம்மளோட ஹெல்த் ஏற்றுறது அவ்வளோதான். இப்போ வந்து ஸ்வாடெல்லாம் இந்த கேமில் இருக்குது. ஸ்வாடு வந்து ஸ்வாடு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஸ்வாடுக்கு போடணும். அப்புறம் கன்று யூஸ் பண்ணுறீங்கன்னா கன்னுக்கு போடணும். ஆனால் கன்று யாரும் யூஸ் பண்ணாதீங்க சொல்லிட்டேன். பிளாக் ஃப்ரூட்ஸ் இந்த கேமோட ஸ்பெஷாலிட்டி அதுதான். இந்த கேமோட பிளேயரே பிளாக் ஃப்ரூட்ஸ் தானே. இது ஒரு ஸ்பெஷல் ஃப்ரூட் மாதிரி. இது சாப்பிட்டா உங்களுக்கு ரொம்ப பவர்லாம் கிடைக்கும். ஸோ வந்து அதுக்கு டேமேஜ் ஏற்றது தான் நீங்கள் வந்து இது யூஸ் பண்ணணும். ஐயோ நான் வேற இந்த குத்துறதை இருக்காமல் நான் பாட்டுக்கு குத்திட்டுருக்கேன். அவ்வளோதான். குஷ்டு கம்ப்ளீட்டட். 2 குஷ்டை கம்ப்ளீட் பண்ணியாச்சு நம்ம. இப்போ வந்து நம்ம லெவல் 7ல் இருக்கோம். இதில் வந்து நம்ம நிறையா லெவல் போகணும். நிறையா லெவல்னால் மேக்ஸ் லெவல் வந்து எவ்வளோனா இல்லை இந்த மாதிரி பவர் மேக்ஸ் லெவல் வந்து என்னென்னா 2800 இப்போ தான் நம்ம லெவல் 7ல் இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ரொம்ப கிரைண்டிங் பண்ணோம். திரும்ப இவனை பவர் யூஸ் பண்ணி காலி பண்ணிடலாம். காலே பண்ணியாச்சு. அப்படி அடிச்சாச்சு நம்ம அப்படி ஓடியாச்சா. திரும்ப பவர் யூஸ் பண்றான். ஏய் என்னடா நான் கத்தி உனக்கு எப்படி கத்தி கடிச்சிச்சு? எனக்கு மட்டும் எது கத்தி கடிக்க மாட்டேங்குது? காசு எவனோ ஒருத்தண்டா தலையில ரேபிட் மாதிரி வச்சிருக்கான். ரேபிட்னே கூப்பிடலாம். இது வேற யாராவது கால் பண்ணிட்டு இருப்பாங்க.
என்னன்னா நம்மளோட நம்ம கிட்டே ஒருத்தன் உட்காந்து பார்த்துட்டு இருக்கான் என் ஃப்ரெண்டு. அவன் பேர் தான் பாவேஷ். இப்போ வந்து அவனோட மம்மி தான் கால் பண்ணிட்டு இருக்காங்க. போடா ஓசிக்கல சாச்சு, ஓசிக்கல தட்டிட்டோம். திரும்ப ஒரு ஓசிக்கல தட்டிட்டோம். நான் குஷ்ட எடுக்காமல் ஆடிட்டு இருக்கேன்னா ஓகே விடு. இன்னொரு 12 ஸ்டார்ஸ் இருக்குது, அதை வந்து போட்டுடலாம். 12 ஸ்டார்ஸை போட்டு இன்னொரு குஷ்டு முடிக்கலாம். இப்போ வந்து நம்ம 10 லெவல் போனோம்னா நம்மளை வந்து இன்னொரு ஐலாண்டுக்கு போகலாம். இப்போ இதுக்கு பேர் தான் பைரட் ஸ்டார்ட். இது இப்போ நம்ம வேற ஒரு ஐலாண்ட் போகணும். அந்த ஐலாண்ட் பேர் தான் ஜங்கிள். அதில் மங்கீஸ்லாம் இருப்பாங்க. இப்போ வந்து நம்ம மங்கியை இப்போ ஒரு லெவல் ஏற்றணும் அப்படின்னா மங்கி லெவல் போயிடலாம். இந்த குஷ்டம் முடிச்சிடும். குஷ்டம் முடிச்சு இல்லைடா 10 லெவல் போயிட்டா. ஆனால் கூட நம்ம டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஆனால் இந்த 5 பேரை அடிச்சுட்டு போயிடுவோமே, நம்மளுக்கு இன்னொரு லெவலும் கூட ஏறும். அப்புறம் அவங்ககிட்ட போய் ஈஸியாக அடிக்கலாம். திரும்ப எனக்கா 220. உனக்கு குஷ்ட் கம்ப்ளீட்டட். ஐயோ அடிக்காதடா டே, நான் பாவண்டா. வெயிட் பண்ணுங்க, இவனை ஒருத்தவங்க மட்டும் வச்சிருக்கேன். என்னே அடிக்க பார்க்குறியா? இல்லை என்னே அடிக்க பார்க்குறியா தம்பி? என்னால் இவன் ஒருத்தனை ஆச்சு ஒன்றே லெவல் அதிகமாகிடுச்சு. வந்து நம்ம ஜங்கிளுக்கு போயிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். இப்போ வந்து நான் ஒரு மெயினான விஷயத்த சொல்லிடணும். ஸோ வந்து இதுதான் அங்கே இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ஜங்கிள். ட்ரீஸாக இருக்கும். நீங்கள் வந்து இங்கேருந்து ஸ்விம்மிங் பண்ணிங்கன்னா ஹெல்த் குறையும். நான் ஹெல்த் குறைய மாட்டேங்குதா? ஆனால் உங்களுக்கு வந்து கொஞ்சம் நிறையா லெவல் பண்ணோன்னே உங்களுக்கு ஹெல்த் குறையும். அதனால் நீங்கள் வந்து எப்போவுமே இது பண்ணக்கூடாது. இப்போ வந்து நம்ம கம்மியான லெவலில் இருக்கிறதுனால நம்மளுக்கு ஹெல்த் குறையாது. அதனால் அதிக லெவல் போனால் என்ன பண்ணணும்னா, இந்த ஒரு போட்டு இது ஃப்ரீ அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக போங்க. ஸோ வந்து இதுக்கு நீங்கள் நீச்சலே அடிச்சுட்டு போயிடலாம். சும்மா உங்களுக்கு வாட்டி காட்டுறேன், அதுவும் ஃப்ரீ. ஓகே இது ஃப்ரீ. அப்படியே நம்ம போக வேண்டியது தான். அப்படியே நம்ம இங்கே போய் ஸ்விம்மிங்கே அடிச்சுட்டு போவாங்க. சும்மா அந்த மாதிரி அங்கே போய் கஷ்டப்பட்டுக்கிறதுக்கு. அம்மா ஃபஸ்ட்டு பர்சன் வச்சு கேவலமாக இருக்குண்டா. நானே ஒரு கருப்பாயின்னு இருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு பர்சன் வேறையா அப்படின்னு கேட்குறீங்க. நான் என்ன பண்ணுறது? அப்படியே இந்த மாதிரி ஜம்ப் பண்ணிங்கன்னா அப்படியே ஓடலாம். டே போட்டெல்லாம் வாங்காதரா, அது ரொம்ப ஸ்லோவாக போகும்டா. இப்போலாம் உனக்கு ஹெல்த் குறையாதுரா. இப்போ வந்து நம்ம வந்து ஜங்கிளுக்கு போய் ஒரே ஒரு குஷ்டம் முடிச்சுட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். ஸோ வந்து என்ன ப்ரோ எவ்வளோ ஷார்ட் வீடியோ போடுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து லெவல் 2 லெவல் 3 எல்லாம் ஃபாஸ்ட் வீடியோ போடலாம். இப்போ வந்து நம்ம வந்து போடலாம். அப்படியே போய் குஷ்டம் இருக்கலாம். இப்போ எங்கே போகணுன்னா இப்படியே இங்கே போயிட்டீங்கன்னா அப்படியே வருவாங்க. இப்போ வந்து ஜம்ப் பண்ணுறதுக்கு கூட உங்களுக்கு எனர்ஜி தேவை. அதனால் ஜம்ப் பண்ணுறதுக்கு கூட நீங்கள் எனர்ஜி எடுத்துக்கணும். இந்த மாதிரி அடிக்கிறதுக்கு கூட எனர்ஜி எடுத்துக்கணும். வந்து நீங்கள் நிறையா வாங்க. பார்த்தீங்களா முயல் மண்டை இருக்கான் பார்த்தீங்களா? ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரியே மங்கி, இந்த ஒரு மங்கி தான் அடிக்க போகிறோம். டேய் நீ யாரா? கொரில்லாவா? மங்கி லெவல் 14. நான் லெவல் 11 தான்டா. பவர் பண்ணி இவெல்லாம் ரொம்ப ப்ரோ பிளேயர். பா ஒரு தடவை வச்சு குடிச்சாச்சு. மங்கி சங்கி நோனாட்டி பவர் பண்ணி தப்பால் திருவாரா. நீ என்ன ஒரு ஷாட் கூட அடிக்க முடியாதா? பார்த்தீங்களா 100 எடுத்துருந்தா ஒரே ஒரு ஷாட் தான் அடித்தான். 97 தான் இருந்துச்சு. அப்போன்னு பார்த்து வந்து நான் வந்து டப்பில் ஒன்று காலி பண்ணேன். ஸோ வந்து ஹெல்த்தே குறையாமல் நான் அடிச்சிட்டு இருக்கேன். இப்போ கூட பாருங்கள் நிறையாலாம் ஹெல்த் குறையாது. என்னடா 6 பேரை முடிக்கணும் நம்ம. இப்போ வந்து நீங்கள் ப்ரோ பிளேயர் ஆனீங்கன்னா உங்களுக்கு ஒரே ட்ரிக் இருக்குது. நீங்கள் எல்லாரையும் சேர்த்து வச்சு ஒரேடியாக அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக லெவலில் பண்ணலாம். ஆனால் இப்போ நம்ம நூபாக இருக்கோம்ல, அதனால் நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. என்ன வந்து அடிச்சிட்ருக்கேன்? முயல் மண்டா நீ என்ன ஃபைட்டிங் பண்ணிட்டுருக்கீங்களா? என்ன பண்ணிட்டுருக்கீங்களா? எங்கே யோசிக்கிறீங்க? வாடா கருப்பாக இருக்கிறது எங்கே இருக்குன்னே தெரிய மாட்டீங்களான்னு நினைக்காதீங்க. இப்போ வந்து நம்ம வந்து வேகமாக முடிக்க போகிறோம் இந்த வீடியோவை. இப்போ வந்து இவனை மட்டும் அடித்தா நம்மளுக்கு குஷ்ட முடிய போகுது. அப்படியா அவ்வளோதான், அடிச்சு முடிச்சாச்சு. கைஸ் இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட்ஸ் மட்டும் போட்டுக்கின்னு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். எப்பவும் போல் நம்ம இதுக்கு தான் ஸ்டார்ட்ஸ் போட போகிறோம். இப்போ தான் நம்மளால் நல்லா அடிக்க முடியும். வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒருத்தனை இப்போ எவ்வளோ ஈஸியாக அடிக்கலாம் பாருங்க. எவ்வளோ ஈஸியாக அடிக்கலாம் பார்த்தீங்கன்னா. அப்படியே இந்த பவர் யூஸ் பண்ணிங்கன்னா அவ்வளோதான் காலே. ஸோ வந்து இப்போது கவி எங்கடா இருக்க? குஷ்ட இருக்கிற இடத்துக்கு வாடா. வீடியோ முடியணும்டா. நானே ஓகே வருவோம்.
ஓகே நான் கிட்டக்க தானே இருக்கேன் கரப்பாணி மாதிரி கொண்டா ஓகே ஒரு கிட்ட இருக்கு வா அப்படியே ஓடி வா ஸ்டார்ட் டேய் வீடியோ பிடிக்கணும்டா அதான் கொஞ்ச நேரம் அப்புறம் போட்டுக்கலாமா எடா இருக்க யோ நான் வர இந்த சைடு வர எங்கடா போற பை பை ஐயோ இவ மட்டும் பை பை என்ன சீக்கிரம் பேசு ஏதோ இல்லை ஓகே பை 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 பை